ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறது முட்டை பிரியாணி அப்படின்னு. இப்போது முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இதை போட்டுட்டு இந்த மசாலாவை நல்லா கிளறி கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு நான் ஏற்கனவே ஒரு 5 முட்டையை வேக வச்சுருக்கேன். அந்த முட்டையை இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு சேர்த்துக்கோங்க முட்டையை எல்லாத்தையும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இப்போது ஒரு 5 முட்டையை வேக வச்சுருக்கேன். அதையே இப்போ நான் சேர்த்துக்கிறேன். மசாலா கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த முட்டை மசாலாவை இப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயிலேயே நம்ம முட்டை பிரியாணி பண்ணலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது கூட 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 4, லவங்கம் 4, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பட்டை 1 சேர்த்திக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலர் சேஞ்சாக பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதே நல்லா இப்போ வதக்குங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்குறப்பவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது அடியில் ஒட்டாமல் வரும். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை போட்டுக்கோங்க. இதையும் போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, கொத்தமல்லி தழை நறுக்கியது ஒரு கை போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. இப்படி எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறம் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது காரம் இல்லை, கம்மி தான். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. வேறு எந்த மசாலா கிடையாது இந்த பிரியாணிக்கு. இப்போது தயிர் 1.5 டீஸ்பூன் இந்த மாதிரி அடித்து சேர்த்திக்கோங்க. இதை சேர்த்துட்டு உடனே கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ தான் திரி ஆகாது. இது நல்லா மசாலாவோட கலந்ததுக்கப்புறம் இப்போது இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அந்த டம்ளர் அளவுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் அளந்து, நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்படி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கணும், அந்த அளவுக்கு பார்த்து உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கொதித்து வந்துருச்சு நல்லா. இப்போது இது கூட ஒரு அரை லெமன் சைஸ் பிழிஞ்சி சேர்த்துக்கலாம், பழச்சாறை. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணிக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது இது நல்லா இந்த அரிசி போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இன்னும் தண்ணி இருக்குது. தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டும். இந்த அளவுக்கு வற்றினதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்சுருக்கிற முட்டையை இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ தம் போட்டுடலாம். அதுக்கு நமக்கு வேண்டாத ஒரு தவா இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு அதை சூடானதுக்கப்புறம் இந்த பிரியாணியை நம்ம இப்போ அடுப்பு மேலே வச்சிடலாம். அதுக்கு மேலே ஸ்டவ் கம்மி சிம்மில் வச்சுக்கோங்க. வெயிட் இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், முட்டை பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உதிரியாக இருக்குது. இது இப்போ இப்படி இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிரி ஆயிரும். இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். முட்டை பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.